கேபிஒய் பாலா அவர்கள் திருப்பியும் ஒரு தரமான ஒரு செயலை வந்து செஞ்சிருக்காங்க. ஒரு காவலர் ஒருத்தர் வந்து கடுமையான ஒரு செயலை வந்து செஞ்சிருக்காரு. அதுக்கு வந்து இப்போ சமூக ஊடகத்துல வந்து நிறைய எதிர்ப்புகள் என்பது கிளம்பிட்டு வருதுங்க. ஆக்சுவலா என்ன இடம்ன்றது தெரியல. ஒரு சில இன்ஃபுளுசர் வந்து புதுக்கோட்டைன்றாங்க. ஸோ பாலா அவர்கள் வந்து அந்த பெரியவருடைய வீடு இருக்கிறது வந்து மதுரைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மஞ்சு விரட்டு என்பது நடந்திருக்கு. அந்த இடத்துல வந்து காளையை வந்து அவிழ்த்து விட்டுருக்காங்க. பட் காவல்துறையில போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் வந்து எப்படி இவங்க வந்து ஒரு பர்மிஷன் வாங்காம மஞ்சு விரட்டு நடத்தலாம் அப்படின்ட்டு இந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த சமயத்துல வந்து ஒரு பெரியவர் வந்து ஒரு கடை, ஒரு சின்ன கடை, இந்த சர்பத்து போடக்கூடிய அந்த ஜூஸ் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் வந்து கடை வச்சிட்டு இருக்காரு. வந்தவங்க எந்த காண்ட இருந்தாங்கன்னு தெரியல. யார் மேல இருக்க விருப்பம் வந்து யார் மேல காட்டணும்னு தெரியாம வந்து அந்த பெரியவருடைய கடையை வந்து தள்ளி தள்ளி விடுறது, காலை எட்டி வச்சு தள்ளுறது. ஒருத்தர் வந்து வீடியோவாக படம் பிடிச்சிட்டாரு அவருடைய போன்ல. சோசியல் மீடியால போட்ட பிறகு செம கடுமையான கண்டனம். அதாவது மக்களுடைய வரி பணத்துல காசு வாங்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரிகளா இருந்துகிட்டு இவங்க எப்படி இது போன்ற செயலை வந்து செய்யலாம். ஸோ அதுக்கப்புறம் இவர் மேல வந்து ஆக்ஷன் என்பது எடுக்கப்பட்டிருக்குங்க. இப்போ இவர் வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு வந்து மாத்திருக்காங்க. பாலா அவர்களுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து போயிருக்கு. நிறைய பேர் வந்து பாலா அவர்களுக்கு வந்து இந்த நியூஸை வந்து டேக் பண்ணியிருக்காங்க, டிஎம் பண்ணியிருக்காங்க. அந்த மனுஷன் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த பெரியவருக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு ஸோ அவருடைய வீடு வந்து மதுரைன்னு சொல்லிட்டு இருக்காரு பாலா. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அவருக்கு ஜூஸ் மிஷினு, ஸோ அதற்கான உபகரணங்கள் எல்லாத்தையும் அவருக்கு வாங்கி கொடுத்துட்டு கையில சில காசையும் கொடுத்துட்டு வந்து நெகிழ்ச்சியாக இந்த ஜூஸ் எல்லாம் போட்டு குடிக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது உண்மையாவே இந்த இடத்துல வந்து பாராட்டுங்க. ஏன்னா நம்மள நிறைய பேர் வந்து அந்த போலீஸ்கார் செய்த அந்த செயலுக்கு வந்து நம்ம வந்து கண்டனங்களை வந்து பதிவு பண்ணோம். அவ்வளவு கடுப்பா இருந்துச்சு. அதை தாண்டி பாதிக்கப்பட்ட பெரியவருக்கு ஸோ கவர்மெண்ட்டோ இல்ல வேற யாருன்னா போய் ஹெல்ப் பண்ணாங்களான்னு பார்க்கும்போது எனக்கு தெரியலங்க. பட் பாலா அவர்கள் விரைந்து அந்த ஹெல்ப் பண்ணுது. இந்த இடத்துல வந்து அந்த மனுஷனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிளாப்ஸை கொடுக்கணுன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாலா அவர்களுக்கு ஒரு வாழ்த்தை என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.